நான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மெம்பர் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஈனாமி பண்ணலைன்னா விளையாட்டு தான் வரும் சரிங்களா. 3 times 4 times 5 times அது மாதிரி வந்துட்டே இருக்கும். அது நம்ம இது பண்ணாமல் ஓகே கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம லாக் அவுட் பண்ணி லாக்இன் பண்ணும்போது அதுமாரி உங்களுக்கு வார்னிங் டைமில் முடிஞ்ச பிறகு அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணால் நம்ம ஈனாமி பண்ணி வச்சுக்கணும். இதில் கம்பல்சரி இதில் ஈனாமி பண்ணி வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப் சரிங்களா. அதுக்கப்புறம் ஈனாமி பண்ண பிறகு நம்மளோட ஃபண்டை வந்து நம்ம யார் நாமினியாக போடுறோமோ அவங்க எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் ஈனாமி பண்ண சொல்கிறாங்க, மேனடரியாக பண்ண சொல்கிறாங்க. அதனால இந்த பாப்பப் வந்து எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா, ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். ஈனாமி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணோம்னா ப்ரொஃபைலை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு போயிட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைலை கிளிக் பண்ண உடனே ஸ்டேட்டஸ் மாற்றிடுறேன். மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் மாதத்துக்கு நம்ம எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கோமோ எல்லாமே காட்டும். ஓகேவா, எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கோமோ எல்லாமே காட்டும். நம்ம எல்லா கம்பெனியும் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சரிங்களா. எல்லா கம்பெனியும் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி வச்சது நல்லது. இப்போது நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி மட்டும் நான் ஸ்டேட்டஸ் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனி கேட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான். ஓகேவா, ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் சேம் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மில் தான் போய் மாற்றணும் ஸ்டேட்டஸ். இதை என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அன்மேரிட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் மேரிட்னு மாற்றிக்கிறேன். எடிட் கிளிக் பண்ணிக்கிறேன். மேரிட் மாற்றிடுறேன். மேரிட் ஜஸ்ட் நான் என்ன அது மாதிரி எனக்கு அது மட்டும் தான் தேவை எனக்கு. அதனால அது மட்டும் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஜஸ்ட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம செக் நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் வரும். நம்மளோட நேமு, யூஏ நம்பரு, என்ன கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்த கம்பெனி நம்ம ஸ்டேட்டஸ் மாற்றுறோம், அந்த டீட்டெயில்ஸ் தான் காட்டும். ஜஸ்ட் நம்ம அக்ரி கொடுத்துட்டு கேட் ஓட்டி கொடுங்க. ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்த பிறகு அப்ரூவ்டு பை மெம்பர். ஓகேங்களா, இது வந்து கம்பெனிக்கு, எம்ப்ளாயருக்கு, சிஎஃப்ஓஸ் எதுவும் போகாது. இண்டிவிஜுவலாக நம்மளே அப்ரூவ் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, இது வந்து கம்பெனிலாம் போகாது. இப்போ போயிட்டு நம்ம ப்ரொஃபைல் அட்ரஸ் என்ட்ரி பண்ணிட்டேன். பர்மனெண்ட் அட்ரஸும் டெம்பரரி கரண்ட் அட்ரஸும் சேம் இருந்தால் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டா நம்ம ப்ரொஃபைலில் அப்டேட் ஆகிடும். நம்மளோட அட்ரஸ் வந்து அட்ரஸும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணேன். கொடுத்துட்டேன். ப்ரிவியூ கொடுத்த பிறகு அப்லோடுன்னு கேட்குது. நான் அப்லோட் கொடுத்துடணும். ஓகேவா, அப்லோட் கொடுத்த பிறகு அவ்வளோதான், ப்ரொஃபைலோட ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அடுத்தது அவ்வளோதான், நம்ம இ நாமினேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இ நாமினி ஆப்ஷன் எதில் இருக்குன்னா மேனேஜில் போனீங்கன்னா கேஒய்சியில் இருக்கும். இ நாமினேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஜஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்த பிறகு நீங்கள் நாமினி அப்டேட் பண்ணுறவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸா இல்லை உங்களோட ரிலேஷனா அது மாதிரி கேட்கும். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நான் நாமினி அப்டேட் பண்ண போகிறேன். அதனால எஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் நாமினியை ஆட் பண்ணுறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். அவங்களோட ஆதார், அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஜெண்டர், ரிலேஷன்ஷிப் என்ன, அட்ரஸ், அதேமாதிரி அவங்களோட ஃபோட்டோ. ஓகேங்களா, இதில் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிட்ட பிறகு இதில் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் மெம்பர்னு இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி அவங்க ப்ரொஃபைல் இருந்த அட்ரஸ் தான் இந்த இடத்துல இருக்காங்கன்னா ஜஸ்ட் சேம் ஆஸ் மெம்பர்னா ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணால் போதும். அந்த அட்ரஸ் வந்து கேட்ச் எடுத்துக்கும். இல்லை வேற அட்ரஸ்ல இருக்காங்க, நாமினி போடுற பர்சன் வந்து வேற அட்ரஸ் இருக்குன்னா அந்த வேற அட்ரஸ் கூட டைப் பண்ணிடலாம். அட்ரஸ் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நம்ம ஆதார்ல இருக்க மாதிரி கரெக்டான டேட்டா கொடுக்கணும். நம்ம ஆதார் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆதார் என்ன இருக்கோ
அதை அப்படியே கொடுக்கணும். சப்போஸ் ஆதாரில் நேமோ டேட்டா பற்றி ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க, அதை நம்ம அதை பிரிண்ட் எடுக்காமல் அப்படியே ஓல்டு ஆதாரே வச்சுருப்பீங்க. அந்த ஓல்டு ஆதார் என்ட்ரி பண்ணால் நம்மளுக்கு ஆதார் டெமோகிராஃபி மிஸ் மேட்ச் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால ஆதாரில் என்ன இருக்கோ அந்த ஆதார் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுக்கணும். நாமினியோட ஆதார் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ அவங்க ப்ரொஃபைலும் ஆட் பண்ணியாச்சு. ப்ரொஃபைலும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் நான் டேர்ம் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நாமினி வந்து ஒருத்தர் பேர் தான் ஆட் பண்ணுறீங்களான்னு ஒருத்தர் பேர் தான் ஆட் பண்ணுறீங்களான்னு தான் ஓகே. அப்படியே நம்ம சேவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் கொடுத்துலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாமினி ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆட் பண்ணுவாங்க. உங்களோட ஒய்ஃப் ஆட் பண்ணுவாங்க, உங்கள் பசங்க ஆட் பண்ணுவாங்க, உங்கள் மதர் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் போட்டால் இதுமாரி காலம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதனால எனக்கு ஒருத்தர் மட்டும் போதுனால சேவ் மை ஃபேமிலி டீட்டெயில்ஸும் கொடுத்துறேன். ஓகேவா? சேவ் கொடுத்தது பிறகு மேலே காட்டும் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டும். சரிங்களா? அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நம்ம நாமினி பண்ண அந்த காலம் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த காலம் வந்து ஓப்பன் ஆகும். இபிஎஃப் நாமிங்கிறது பார்த்தீங்களா, அந்த காலம் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிட்டு எத்தனை பர்சன்டேஜ் சரிங்களா இந்த நாமினியா போட பார்த்தீங்களா, நம்மளுக்கு பிறகு அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்மளோட பிஎஃப்ல இருக்க தொகையெல்லாம் அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடணும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நம்மளே. இப்போ எக்ஸாம்பிள் 2 பேர் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் போகிற மாதிரி இருந்தால் நான் 100 கொடுத்துறேன் நாமினிக்கு. இல்லை ஜஸ்ட் நான் 100 கொடுத்து சேவ் இபிஎஃப் நாமினி இருக்குல்ல, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்தா ஜஸ்ட் நம்ம நாமினியை வந்து சேவ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இன்னும் ஃபுல் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஃபுல் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா சைன்இன் பண்ணணும். நிறைய பேர் வந்து சைன் பண்ணாமலே விட்டுறீங்க. சரிங்களா? சைன் பண்ணாம விட்டா உங்களுக்கு வந்து நாமினேஷன் வந்து கம்ப்ளீட் 100% கம்ப்ளீட் ஆகாது. கண்டிப்பாக சைன் பண்ணணும். ஓகேங்களா? சைன் எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் சைன் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இந்த போர்ட்டல் கொண்டு போகும், இந்த பேஜ் கொண்டு போகும். ஜஸ்ட் நம்ம அக்ரி கிளிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணும். யாரோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணா மெம்பரோட ஆதார் தான் என்ட்ரி பண்ணும். நாமினியோட ஆதார்லாம் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா மெம்பர் தான் நாமினி பண்றாரு, மெம்பரோட ஆதார் தான் என்ட்ரி பண்ணும். ஜஸ்ட் ஓடிபி கொடுத்தா அவங்க ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி இருக்கும். சக்ஸஸ் த ஓடிபி வெரிஃபைடு. ஓடிபி நம்ம கொடுத்த ஓடிபி கரெக்டாக இருந்தால் சக்ஸஸ் ஆகிடும். நம்ம ஓடிபி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கே இப்படி தான் வரும். பிடிஎஃப் சைன் இட் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். ஓகேங்களா? ஹோம் பேஜை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு நாமினி அப்டேட் பண்ண க்ரீன் கலராக வந்து டிக் வரும். சரிங்களா? அது சைன் இன் பண்ணால் தான் இந்த க்ரீன் கலராக நமக்கு ஷோ ஆகும். இல்லைனா நமக்கு அந்த க்ரீன் கலராகவே ஷோ ஆகும். ஓகேங்களா? நம்ம கிளிக் பண்ணால் நம்ம அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிடுமோ அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நம்ம அகைன் வேற எதனா யாரா நாமினி என்ட்ரி பண்ணா கூட நம்ம பண்ணிக்கலாம். என்டர் நாமினி நியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, என்ட்ரி பண்ண கூட நம்ம வேற யாரா நாமினி பண்ண கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இபிஎஃப்ல நாமினி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நாமினி பண்ண பிறகு இந்த பாப்அப் அலர்ட்லாம் வராது. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த பாப்அப் அலர்ட்லாம் வராது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். என்ன டவுட் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.